பெண்ணோடு தனிக்க வேண்டாம் என்றார்கள். மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்றார்கள். அது எவ்வளவு பெரிய அல்லாமத்து குல்லியாக இருந்தாலும் சரிதான், நான் ஒரு பெரிய ஷேக் வலியுல்லா என்றாலும் சரிதான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எந்த ஒரு அவுலியாவும் கிடையாது. அவர்தான் வலியில் எல்லாம் ஆக சிறந்த வலியுல்லா. அந்த இறைநேசர் அவர் சொன்னது, ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் தனிக்க வேண்டாம், மஹரம் இல்லாத ஆணோடு தனித்தால் நடப்பது வேறு. அவர் எங்கிருந்து சொன்னார்? இந்த உடம்பை படைத்த ரப்பு சொன்னதை சொன்னார். இந்த உடம்பினுடைய நரம்புகளினுடைய செயற்பாடு ரப்புக்கு தெரியும். அந்த ரப்பு சொன்னதை சொன்னார். மூணாவதாக ஷைத்தான் வந்துடுவான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தனியே பிரயாணம் செய்ய வேண்டாம் மஹரம் இல்லாமல் என்றார்கள். ஏன்? அவளுக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஒரு பெண் தயாராகிவிட்டால் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு அவர் வெளியிறங்கி விட்டார். அப்போது அவருடைய கணவன் யுத்தத்திற்காக பெயர் திரட்டப்பட்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார், எனது மனைவி ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள், நான் இங்கே யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலை. அதை குறிப்பிட்ட போது என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்? நீ உன் மனைவிக்கு பின் போ, ஹஜ்ஜுக்கு சென்ற உன் மனைவி அவளின் பக்கம் போ என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள். யாருக்கு? அந்த சமுதாயம் யார்? சஹாபாக்கள். எங்களை போன்ற பாவங்களை அடுக்கடுக்காக செய்பவர்கள் அல்ல அவர்கள். அந்த உத்தம சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அதைத்தான் வழிகாட்டினார்கள். ஒரு சஹாபி பெண் தனியே போவதல்ல, எத்தனையோ பேரோடு சேர்ந்துதான் அவள் போக போகிறாள். அதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. இன்று ஹஜ் முகவர்கள் குருமோடு போகிறோம் என்று, நீங்கள் தனியே வாருங்கள், உங்களோடு பல பெண்கள் இருக்கிறாள் என்று அழைத்து செல்வார்கள். ஏன்? அவர்களுக்கு ஒருவர் மூலமாக 50,000 1 லட்சமோ காசு கிடைக்கிறது. அதனால் அல்லாஹ்வின் சட்டத்தை அவர்கள் மாற்றி சொல்லி விடுகிறார்கள். பாவம் ஆசைப்பட்டவர்கள் அறியாமல் போகிறார்கள்.